ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த ஜெகத்தில் இந்த மாதிரி ஒரு லிங்க பிரசரத்தை அம்பாள் செய்ய சொல்லியிருக்கா, ஆதிசக்தி செய்ய சொல்லியிருக்கா. இது காசி, இது ராமேஸ்வரம். காசி ராமேஸ்வரம். இந்த காசியினுடைய ராமேஸ்வரம்னா எப்பா காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வாங்க. அப்போ ராமேஸ்வரம் வரும்போது இந்த லிங்கமாகப்பட்டு ஒரு சரம், ஏன்னா இங்கே திரும்பி இருக்கக்கூடாது. காசி ராமேஸ்வரம் இந்த சிறப்பாக நீ இந்த யூடியூப் சேனலிலே சொல்லும், மக்கள் பார்த்து மகிழட்டும். இப்படியும் சிவபெருமான் இருக்காரா? சிவபெருமான் எப்படி சுரூபமானா இருப்பார். அதனால் இந்த சிகரை பாருங்கள். இவர் காசின்ற ஒரு சிறப்பை பார்த்துருக்கோம். காசிநாதனை பாரடா, மோட்சம் தரும் ஈஸ்வரன் தானடா. காசிநாதனை பாரடா, மோட்சம் தரும் ஈஸ்வரன் தானடா. கங்காதேவி நீரடா, கங்காதேவி நீரடா, கங்காதேவன் தீர்த்தமடா. கங்காதேவியின் நீரடா, கங்காதேவனின் தீர்த்தமடா, கங்காதேவனின் தீர்த்தமடா. இதை கண்டாலே மோட்சமடா, காசி சென்றாலே மோட்சமடா. காசிநாதனை பாரடா, காசிநாதனை பாரடா, மோட்சம் தரும் ஈஸ்வரன் தானடா, ஈஸ்வரன் தானடா. இதை தேடி சென்றவர் கோடியடா, அங்கு சித்தவர் முனிவர்கள் கூட்டமடா. இதை தேடி சென்றவர் கோடியடா, அங்கு சித்தர்கள் முனிவர்கள் கூட்டமடா. சிவனை பூசும் திரு நீ சுடலை தானடா, சிவனை பூசும் சுடலை திருநீரடா. இதை தேடி சென்றார் மோட்சமடா, இதை தேடி சென்றார் மோட்சமடா. காசிநாதனை பாரடா, மோட்சம் தரும் ஈஸ்வரன் தானடா, மோட்சம் தரும் ஈஸ்வரன் தானடா. காசிக்கு போனீங்கன்னா காசிநாதனை பாருங்க, பார்த்துட்டு அதோடு இருந்துடக்கூடாது, ராமேஸ்வரம் வரணும். ஏன்னா காசின்னா ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் போயிட்டா கூட காசிக்கு போகணும். ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் இந்த பிறவிக்கு இது ஒரு அர்த்தம் இருக்குது. எவ்வளோ புராணங்கள் சொல்கிறாங்க. அந்த புராணத்தில் இந்த மோட்சந்தரன் என்ன செய்த பாவங்கள் எரியிருந்தால் அங்கே சுடலை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். காசியில் இந்த கர்ம வினையை எரிஞ்சிடும் அதோட. அதனால தான் காசிநாதன் பாருங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி.